எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க அவங்க வீட்டில் நிறைய வாட்டர் ஆப்பிள் காய்ச்சின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுத்து விட்ருந்தாங்க. எனக்கு பொதுவாகவே வாட்டர் ஆப்பிள்னா ரொம்பவே பிடிக்கும். இதுலேயும் பிங்க் கலரில் ஒன்று இருக்கும், அது நான் எங்கள் ஊரில் சாம்பக்கான்னு சொல்லுவோம். அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் உப்பு மிளகா வச்சு சாப்பிட்டா நான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மதியம் டைம் ஆதிஸ்ரீக்கு ஃபீட் பண்ணிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துருந்தோமா, எங்கள் மாமியார் வந்து கொஞ்சம் கிழங்கு கொண்டு வந்தாங்க. எனக்கு மரவள்ளி கிழங்குனா ரொம்பவே பிடிக்கும். யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பக்கத்து வீட்டில் அவங்க தோட்டத்தில் இருந்து பறிச்சாங்களாம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தாங்களா. எனக்கா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிடலாம் சொல்லிட்டு அதை குட்டி குட்டியா கட் பண்ணி அதை தோலை உரிச்சோம். எங்க ஊர்ல இதுக்கு மேல ஒரு பிரவுன் கலர்ல ஒரு தோல் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. கிழங்குல தேவைக்கு தண்ணி வச்சு முக்கால்வாசி வந்ததுக்கு அப்புறம் உப்பு போட்டு இறக்கணும். நான் ரொம்பவே வேக விட்டுட்டேன்னா அது ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிடுச்சு. இதுக்கு மேல அப்படியே விட்டோம், அவ்வளவுதான். என்ன அதுல தாளிச்சு விட்டுட்டு என் அத்திட்டையும் கொண்டு கொடுத்தேன். உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க. கிழங்கு வித்தியாசமா இருந்தாலும் டேஸ்ட் ஒன்று தான்.